ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அந்த வார்த்தை சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிற காரியம் ஒன்று. ரெண்டாவது அந்த வார்த்தை சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மை நம்பி இருப்பார் என்று எழுதல, உம்மையே நம்பி இருக்கிறபடியால். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது வல்ல, இயேசுவும் 10 என்று உலகம் நினைக்கிறது. உலகம் அப்படிப்பட்ட லிஸ்டில் உலகம் வைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அப்படி அல்ல. இயேசு மட்டும்தான் தெய்வம். அல்லேலூயா. அவர்தான் என்னை படைத்தவர், அவர்தான் என்னை உருவாக்கினவர், அவர்தான் என்னை பாதுகாக்கிறவர். நான் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் என்னை பூரண சமாதானத்தோடு கூட, அல்லேலூயா, அரைகுறை சமாதானத்தோடு அல்ல, ஏதோ ஒரு குறைந்த நாட்களுக்கு அல்ல, ஒரு சில நிமிடங்களுக்கு மாத்திரம் அல்ல, என் ஆண்டவரை நம்பி இருக்கிறபடியால் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்னை பூரண சமாதானத்தோடு கர்த்தர் என்னை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற காரியத்தில் உறுதியாய் அவரை பற்றி கொள்ள முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நன்மைக்காக மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்காய் மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட தேவைக்காய் மாத்திரமல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையை மேற்கொள்வதற்காய் மாத்திரமல்ல, எல்லா நிலையிலையும் என் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போ. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஏன் அவர்கள் நடுவில் சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் பயந்து கலங்கி கொண்டிருந்த அவர்கள் நடுவில் ஏன் இறங்கி வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவர்கள் அந்யோன்யத்திலோ அப்பம் பிக்குதலிலோ அப்போஸ்தலருடைய உபதேசத்திலோ உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அநேக துருபதேசங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அநேக துருபதேசங்கள், அநேக தவறான பாடல்கள், அநேக தவறான ஆராதனைகள், வித்தியாசமாய் ஆண்டோடைய நாமம் தூஷிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்படுகிற பாடல்களை இந்த நாட்களில் அநேக பாடல்களை பார்க்கிறோம், அநேக உபதேசங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை வைத்துக்கொண்டு நூதன உபதேசத்தை பயன்படுத்தி வஞ்சிக்கிற ஆவிகள் தீவிரமாய் செயல்பட்டு குடும்பத்திற்குள்ளாக நல்லா இருந்த குடும்பத்தை இன்னைக்கு உலகம் கெடுக்குதோ இல்லையோ, இந்த தவறான நூதன உபதேசக்காரர்கள் நன்றாயிருந்த குடும்பத்தை ரெண்டாய் பிரித்து விடுகிறார்கள். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாமல் அந்த ஒளியின் தூதன், அந்த வஞ்சிக்கிறாவை எத்தனை குடும்பத்தை பார்க்குறோம். இது உலகம் பிரிக்கிறத காட்டணும். உலகம் பிரித்தா கூட போராடி எழும்பி வெளியே வந்துடலாம், அது தப்புன்னு சொல்லி வந்துடலாம். ஆனால் இந்த வஞ்சிக்கிற ஆவி, இந்த பொல்லாத ஒளியின் தூதன் என்பது அவ்வளோ ஈஸியாக வெளியே வர்றதில்லை. அப்படியே ஜனங்களை நம்ப வைத்து அந்த குடும்பத்தை அப்படியே பிரித்து விடுகிற காரியங்களை பார்க்கிறோம். பல வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் நம்ம கூட இருந்த ஒரு குடும்பம், இந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்க எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, நாங்கள் கேரளா ரவுண்டு போனோம். அந்த நாட்களில் நாங்கள் கேரளா ரவுண்டு போகிற பொழுது எங்கெங்கெல்லாம் ஸ்டார் தொங்க போட்டிருக்காங்களோ எல்லா வீட்டுக்கும் போவோம். எந்த சபை பாகுபாடு இல்லாமல் எங்கே ஸ்டார் தொங்க போட்டாலோ அங்கே போய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு வீட்டில் முன்னாடி ஸ்டார் போட்டிருந்தாங்க. ஸ்டார் போட்ட உடனே கிறிஸ்டியன் வீடு நினச்சிட்டு அங்கே உள்ளே போனோம். உள்ளே போனால் பக்கா இந்து குடும்பம், அக்கா இந்து குடும்பம். ஆனால் ஸ்டார் வழியே போட்டிருந்தாங்க. நாங்கள் உள்ளே பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி செபிக்க ஆரம்பிக்கிறோம். முன்னாடி 2 குட்டி பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பயங்கர சந்தோஷம். நல்ல சந்தோஷமாக பாடி கரங்களை தட்டினாங்க, ஜெபம் பண்ணாங்க.
நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவங்க ஸ்டார் போட்டது அவருடைய பிள்ளைகளுடைய வற்புறுத்தலுக்காய். எல்லா வீட்லையும் கிறிஸ்மஸ் ஃபாதர் போகிறாங்க, எல்லா வீட்லையும் கிறிஸ்மஸ் கேரளோண்டு போடுறாங்க. நம்ம வீட்டில் ஸ்டார் போட்டால் ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அந்த பிள்ளைகளுடைய வற்புறுத்தலுக்காய் அந்த வீட்டில் ஸ்டார் தொங்க போட்டாங்க. அங்கே பாடுனோம், செபித்தோ, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஊழியத்தோடு பல ஆண்டுகள் கூட இருந்த குடும்பம். அல்லேலூயா. அப்படி இருந்த குடும்பம், அவருடைய பேரை சொல்ல நான் விரும்பலை, அப்படி இருந்த குடும்பம். ஆனால் ஒரு நாட்களில் இந்த வஞ்சிக்கிற ஆவி, இந்த தவறான உபதேசம் அவங்களுக்குள்ள புகுந்து அவங்கள வஞ்சித்து அந்த குடும்பத்தை தவறான காரியத்தினராய் நடத்தி, கணவன் மனைவி பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்த குடும்பம் சந்தோஷத்தை பிரித்து கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாக்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேர முடியலை. அந்த 2 பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு நல்ல வேலையாய் பிள்ளைகள் தப்பித்து அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ள அந்த உபதேசம் அவர்களை குடும்பத்தை பிரித்து விட்டது. எத்தனை குடும்பத்துக்குள்ளாக இப்படிப்பட்டதான துருபதேசங்கள், ஒளியின் வேஷத்தை தரித்தவர்கள் குடும்பத்துக்குள்ள நாட்களிலே காணப்படுற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய காரியத்தில் உறுதியாய் கிறிஸ்துவை பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தில், ஏற்றுக்கொண்ட அர்ப்பணிப்பில் உறுதியாய் தரித்து நிற்கிற பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் நடத்துவார். ஆமென். உறுதியாய் தரித்திருக்க அழைக்கப்படுகிறோம். காரணம், நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வீட்டினுடைய தலைவர் அவர் தான். என் வீடு அவரால் கட்டப்பட்டது, என் வீடு அவரால் உருவாக்கப்பட்டது. என் வீட்டுக்குள்ள அவர் உலாவுகிறார். உன் அலங்கத்திற்குள்ள சுகம், உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம் அங்கே தங்கி இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை அவராய் இருக்கணும். நம்முடைய வீட்டிலே அவருடைய காரியம், அவர் நம்முடைய காரியத்தில் இருக்கிற பொழுது, நம்பிக்கை அவராய் இருக்கிற பொழுது அவரே நம்முடைய வீடாய் இருப்பார். அதே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவராய் இருப்போம். இன்னைக்கு அந்த பங்கு இல்லை, இந்த பங்கு இல்லை என்று சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். எனக்கு வர வேண்டிய சில நன்மை வரல, வர வேண்டிய சில ஆசீர்வாதம் வரல, நமக்கு வர வேண்டிய சில காரியங்கள் யாரோ பட்சித்து இருக்கிறாங்க என்று சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் கொண்டிருந்தா அவரிடத்துல நமக்கு பங்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு பெரிய பங்கை வைத்திருக்கிறார். உனக்கு கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பங்கை அவர் வைத்திருக்கிறார். அந்த பங்குல வேதனை இருக்காது, அங்கே சமாதானம் இருக்கும். அது பூரண சமாதானம் இருக்கும். எனவே கிறிஸ்துவின் இடத்துல எனக்கு பங்கு உண்டு. அவருடைய பங்காளியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். அவருடைய சுதந்திரவாளியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசம் எல்லா சூழ்நிலையிலையும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அங்கே பாருங்க, எலியா பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற அந்த நேரம் வந்த பொழுது அங்கே அவருடைய வேலைக்காரர்கள் எலிஷாவினிடத்தில் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அவங்க எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரம் வந்த பொழுது நல்லா கவனிக்கணும். எலியா எலிஷாவை நோக்கி, வாசிங்க 2ஆம் வசனம்.
எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார், நீ இங்கே இரு என்று சொன்ன பொழுது எலிசா சொன்ன வார்த்தை, நான் நினைச்சேன், நான் உம்மை விடுவதில்லை, உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிறார். பெத்தேல் என்றால் அது ஆசீர்வாதத்தின் வீடு, அது ஆசீர்வாதத்தின் காரியம். பாருங்க, இந்த பெத்தேல் என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருகிற பொழுது, சில நன்மையான காரியங்கள் வருகிற பொழுது, அது வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணியிருப்போம், அது வரைக்கும் நல்ல வேதத்தை வாசித்திருப்போம், அது வரைக்கும் நல்ல ஆண்டோடைய பிள்ளையாக இருந்திருப்போம். ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கடந்து நம்ம செபிக்க செபிக்க கத்து நம்முடைய செபத்தை கேட்டு நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த பின்பு அதுதான் உலகம் என்று ஆண்டவரை விட்டு விடுகிற சில கூட்டங்களை பார்க்கிறோம். நம்ம அப்படி அல்ல. ஆமென் சொல்ல, உங்களை தான் சொன்னோம். அல்லேலூயா. நான் அந்த கூட்டத்தில் அல்ல. எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும், எவ்வளவு உயர்வு வந்தாலும் நான் கர்த்தரை விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஆராதனையில் அந்த வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதன் பின்புதான் மற்றது. அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு போனஸாய் கொடுக்கிற காரியம். நீ ஆண்டவரை தேட 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 கர்த்தர் கூட கொடுக்கிற காரியம் போனஸ், அதை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் நம்ம மேன்மை என்று நினைத்து விடக்கூடாது. இங்கே சொல்லுகிறார், என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். நீ பெத்தேல் போனாலும், நீ எல்லா காரியத்தை போனாலும் நான் உம்மை விடுவதில்லை என்று அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இரண்டாவதாக 4ஆம் வசனம், பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பெத்தேல் மட்டும் போனாலும் விட மாட்டேன். எரிகோ போன்றதான சில சாப காரியமான காரியங்கள், குடும்பத்துக்குள்ள சில சாப கட்டுகள், எரிகோ போன்றதான தடைகள், எரிகோ போன்றதான கோட்டைகள் எனக்கு முன்னதாய் கடந்து வந்தாலும், அது வரைக்கும் நல்லா ஆண்டவரை பாடி ஆராதித்து கொண்டு போன ஜனங்கள் எரிகோ உங்களுக்கு முன்னதாய் தடையாய் வந்து நிற்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்லா துதித்து கொண்டிருப்போம், நல்லா ஆராதித்து கொண்டிருப்போம், அப்படியே சந்தோஷமா போய் கொண்டிருப்போம். திடீர்னு எதிர்பாரா விதமாக ஒரு எரிகோ நமக்கு முன்னதாய் கடந்து வரும். அது ஏதோ ஒரு தடையா இருக்கலாம், அல்லது எரிகோ போன்றதான சாப கட்டுகளா இருக்கலாம், ஏதோ ஒரு சாப தீடான காரியம் குடும்பத்துக்குறமாய் எழும்பலாம். எத்தனை சாப தீடான காரியங்கள் எனக்கு குறமாய் எழும்பினாலோ, முன்னோருடைய சாப கட்டுகள் என் குடும்பத்தில் செயல்பட்டாலோ, அல்லது எரிகோ போன்றதான கோட்டைகள் எனக்கு தடையாய் கடந்து வந்தாலோ, நான் உம்மை விட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை விடுவதில்லை என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மூன்றாவதாக 6வது வசனம், பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். யோர்தானை போல சில பிரச்சனைகள் பிரவாகித்து கடந்து வரும். யோர்தானை போல, ஒரு பெருவெள்ளத்தை போல, யோர்தான் பொங்கி ஆர்ப்பரித்து வருவது போல பிரச்சனைகள் கடந்து வரும். அந்த யோர்தான் பிரவகித்து வந்தாலும் நான் உம்மை விடுவதில்லை. சத்தமாமன் சொல்லுங்க. நீங்க சொல்ற ஆமென் பிசாசு கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. நீ யோர்தானை கொண்டு வந்து என்னை பின்வான் மாற்றத்துக்குள்ள கொண்டு போக நினைக்கலாம். நீ எரிகோ போன்ற சூழ்நிலைகளை என் கண்களாய் காண்பித்து என்னை பின்மாற்றத்துக்குள்ள இழுக்க நினைக்கலாம். எத்தனை யோர்தான் வந்தாலும், எரிகோ வந்தாலும், ஏன் ஆசீர்வாதமே எனக்கு முன்னாடி நின்னாலும் நான் கர்த்தரை விட்டு ஆராதிப்பதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். அல்லேலூயா. நான் உறுதியாய்மை பின்பற்றி இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலோ என் வாழ்வில் எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சத்தியம் பண்ணுகிறார், என்ன நடந்தாலும் உம்மை விட மாட்டேன். இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்க இருக்க குழப்பத்தை உண்டாக்குகிற ஆவி, சமாதான குலைச்சலை உண்டாக்குகிற ஆவி முற்றிலும் செயலிழந்து போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் ரூத் அந்த காரியத்தை சொன்னார். அவள் உறுதியாய் நிற்பதை கண்டு
பாருங்க, நகோமி எதிர்மறையான காரியம் நிறைய சொல்றாங்க. இது நடக்காது, அது நடக்காது, நீ திரும்பி போ, உன் வாழ்க்கையில நீ வாய்ப்பே இல்லை, உன் வாழ்க்கை தொழில் விடுவதற்கு, உன் குடும்ப வாழ்க்கை கட்டப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற காரியத்தை, பல காரியங்களை சொன்னாலும் அவள் சொல்லுகிறாள், திரும்பி போவதை குறித்து ஒரு வார்த்தையோ என்னோடு பேச வேண்டாம். ஆமே. அந்த 18ஆம் வசனத்தை வாசிப்போ, அவள் உறுதியா இருக்கிறதை கண்டு, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை நல்லா கவனிக்கணும், தன்னோடு கூட வருவதற்கு அவள் மன உறுதியா இருப்பதை கண்டு, அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்ட குடும்பம், அந்த குடும்பத்தை கர்த்தர் துளிர் விட பண்ணினா, அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினா, அந்த குடும்பத்தின் மேல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றினா, ஒரு பூரண சமாதானத்துக்கு நேராய் அந்த குடும்பத்தை கர்த்தர் நடத்துவதற்கு காரணம் உறுதியாய் பற்றி கொண்ட குடும்பம். நீங்களும் நானும் பூரண சமாதானத்துக்கு நேராய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம்.